நண்பர்களே, டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் அது 3274 வேகன்சிக்கு விண்ணப்பிக்க இன்னும் ஒரு 7 நாட்கள் தான் உள்ளன. சரிங்களா? ஏப்ரல் 21 கடைசி தேதி. ஸோ அதனால குயிக்கா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 days 4 days பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். ஏன்னா கடைசி நேரத்துல தான் எல்லாரும் அப்ளை பண்றதுனால சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். அதனால இந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க அந்த கல்வி தகுதி உடையவங்க பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஓகே, சரிங்களா? இதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை பண்றோம். ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா இப்பதான் அப்ளிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் மூலமா அப்ளிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு சிலர் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல. சரிங்களா? இப்போ ஒரு சிலர் அப்ளை பண்ணாமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கு. ஸோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணா போதும். ஏன்னா நீங்க 1500 ரூபா 1500 இதுக்கு 2 தடவை ஃபீஸ் பேமெண்ட் பண்றீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு தான் எக்ஸாம் ஒரே நாள் நடைபெறும். அப்போ 2 கால் டிக்கெட் வந்தாலும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சென்டருக்கு தான் நீங்க போக முடியும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம், இல்லாட்டி எம்ப்ளாய்மெண்ட் வந்ததா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால குழப்பம் வேண்டாம். இன்னொரு சாரார் பாத்தீங்கன்னா, நான் 10 வருஷம் ஆச்சு அப்ளை பண்ணி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, எனக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணல, இப்ப அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரியாரிட்டி பண்ணி வேலை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எழுத்து தேர்வில் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் வேலையை கொடுப்பாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் மூலமா அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல அது எழுத்து தேர்வுல எவ்வளவு மார்க் வைக்கிறாங்களோ, எவ்வளவு மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதுக்கு மீறினவங்களுக்கு தான் வேலை அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. அதனால இந்த கவலை யாருக்கும் வேண்டாம். சரிங்களா? சரிங்க, இப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்திருக்கு, ஆன்லைன்லயும் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், நம்ம எது பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு ஷார்ட் டைம் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி மேனுவலா அட்டஸ்டட் வாங்கி டிடி எடுத்து அப்ளை பண்ணக்குள்ள விடிஞ்சிடும். அதுக்கு நீங்க ப்ராப்பரா ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டேன்னா ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் சேர்த்துருச்சா சேரலையா, வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிற மனக்கவலை இருக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் சால சிறந்த ஒரு முடிவா இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சில நேரம் போஸ்டல் டிலே ஆகலாம், எதையாவது ஒரு காரணம் ஆகலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரா நம்ம நிறைய கைடன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஒரு 2 மணி நேரத்துல அப்ளை பண்ணிடலாம். சரிங்க, இதெல்லாம் ஒரு டவுட் எனக்கு ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா நாங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணோம்னா தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசில அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசில பல வருடங்களுக்கு அப்புறம் 3274 வேகன்சி அதுவும் டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்கிறாங்க. அப்போ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்டம்ப்டே ஃபைனல் அட்டம்ப்டா வச்சு உள்ள போயிட பாருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கோ வேற எதுக்கோ யோசிச்சுக்கிட்டு உட்காராதீங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பு. நான் மறுபடியும் எல்லாத்துக்கும் சொல்றேன், எழுத்து தேர்வுல நீங்க உங்களுடைய சொந்த முயற்சினால்தான் பாஸ் பண்ணி விடணும். அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற வேலையை விட்டுருங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் செய்முறை தேர்வுக்கு போக முடியும். அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, படிக்க ஆரம்பிக்கிறோம், தேர்வு எப்பதான் வரும் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். தேர்வு பாத்தீங்கன்னா கடந்த 2023 எஸ்சிடிசி 685 வேகன்சி எடுக்கும் போது அப்ளை பண்ண டேட்ல ஒரு 20 நாள்ல கால் டிக்கெட் வந்துருச்சு, எக்ஸாம் வச்சுட்டாங்க அடுத்த ஒரு வாரத்துல. அதனால இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காதவங்க புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்னைக்கு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம். முந்தைய காணொலியிலே நம்ம மூலமா எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அகாடமி மூலமா ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க படிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலா நானே ஒன்று புக்கு வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ இப்பயே ஒரு 500க்கு மேற்பட்டவர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் உங்களுக்கு புரிய அனுப்பிச்சிருவோம்.
ஆன்லைன் ஆப், ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு வரோம். அதே போல குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அதுலயுமே பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்க ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் கேட்டு இன்னையிலேருந்து கூட படிக்க ஆரம்பிச்சலாம். பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்துருவோம். ஸோ இன்னையிலேருந்து நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த டெஸ்ட் எல்லாமே ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.